சாம்ராஜ்யங்கள் உருவாகி மறைந்த உலகில் ஒரு மனிதனின் தொலைநோக்கு பார்வை ஒரு மாறுபட்ட புரட்சியை தூண்டியது. இது நவீன மிஷனரிகளின் தந்தை என போற்றப்படும் வில்லியம் கேரியின் கதை. 1761 இங்கிலாந்தில் பிறந்த கேரி பிறப்பால் ஒரு பெரிய மனிதராகும் வாய்ப்பை பெறவில்லை. அவர் ஒரு சாதாரண காலணிகள் தைப்பவராக இருந்தார். ஆனால் அவரது மனம் தனது கிராமத்திற்கு அப்பால் உள்ள உலகத்தின் மீது ஒரு தீவிர ஆர்வத்தால் பற்றி எரிந்தது. அவர் லத்தீன், கிரேக்கம் மற்றும் ஹீப்ரு மொழிகளை கற்றுக்கொண்டார். தான் கண்ட ஒவ்வொரு புத்தகத்தையும் விழுங்கி படித்தார். ஆனால் இயேசுவின் கட்டளையான உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீடராக்குங்கள் என்ற பைபிள் வசனம் அவருடைய ஆன்மாவை உண்மையாகவே பற்ற வைத்தது. கேரி உலகின் பரந்த ஆராயப்படாத பகுதிகளை பார்த்து வெறும் நிலத்தை மட்டுமல்ல, மக்களையும் கண்டார். நம்பிக்கையின் செய்தியை கேட்டறியாத மக்களை. அவரது யோசனைகள் தீவிரமானவை. தூர தேசங்களுக்கு சுவிசேஷத்தை பரப்ப அவர் முன்மொழிந்தபோது பலர் அவரை நிராகரித்தனர். அத்தகைய கற்பனையான கருத்துகளால் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவரை உட்காருங்கள் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கேரி விடாமுயற்சியுடன் தனது அஞ்ஞானிகளின் மனமாற்றத்திற்கு வழிவகைகளை உபயோகிக்க கிறிஸ்தவர்களின் கடமைகள் பற்றிய ஒரு விசாரணை என்ற முன்னோடி பிரசுரத்தில் தனது பார்வையை வெளிப்படுத்தினார். 1793 பெரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கேரி இந்தியாவுக்கு புறப்பட்டார். அவர் வறுமை, நோய் மற்றும் அன்புக்குரியவர்களை இழப்பது போன்ற நம்ப முடியாத கஷ்டங்களை எதிர்கொண்டார். ஆனால் அவர் எப்போதும் தடுமாறவில்லை. இந்தியாவில் கேரியின் தாக்கம் மிகப்பெரியது. அவர் ஒரு சிறந்த மொழியியலாளராக ஆனார். பைபிளை டசன் கணக்கான இந்திய மொழிகள் மற்றும் வட்டார மொழிகளில் மொழிபெயர்த்தார். அவர் பள்ளிகளை நிறுவினார், சதி போன்ற சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடினார். மேலும் விவசாய மற்றும் தாவரவியல் சங்கங்களையும் நிறுவினார். அவர் வெறும் பிரசங்கிக்கவில்லை, அவர் சேவை செய்தார். ஒரு சாதாரண காலணி தைப்பவரிலிருந்து ஒரு உலகளாவிய தொலைநோக்கு பார்வையாளராக அவரது மரபு இன்னும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு தங்கள் எல்லைகளுக்கு அப்பால் பார்க்கவும் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஊக்கமளிக்கிறது.